முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காவல்துறை சார்பில் தமிழ்நாடு ஊர்காவல் படையில சேர்க்க தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட 50 திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படை உறுப்பினர் நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமா 7 திருநங்கைகளுக்கு நியமன ஆணைகளை வழங்குறாரு. இது தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் ரமேஷ், இந்த நியமன ஆணை தொடர்பான தகவல்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். காவல்துறை, நீர்வளத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்துல தொடங்கி வச்சிருக்கிறார். முதலாவதாக காவல்துறை சார்பில் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 50 திருநங்கைகளுக்கு காவல் படை உறுப்பினர் நியமன ஆணையை வழங்கிடும் அடையாளமாக 7 திருநங்கைகளுக்கு நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது நேரில் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நீர்வளத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் திருக்கலங்குன்றம் வட்டங்கள்ல பழைய மாமல்லபுரம் சாலைக்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் இடையில கோவளம் உப வடிநில பகுதியில புதிய குடிநீர் தேக்கம் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று இப்போது தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறே அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இவ்வாறாக காவல்துறை, நீர்வளத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற ஒரு 6 துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.